தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கலையாத கல்வி, குறையாத வயது, கவடுவாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி அபிராமி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு கொடுக்க போறா. நல்ல வாழ்வு நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம். நல்லது. நம்மள ஒரு குற்றவாளியா ஆக்கிடுவாங்களோன்னு மனசுல ஒரு பயம் இருக்கும். போற காரியத்தில் ஏதாவது சுதப்பிடுவோமோன்னு ஒரு எண்ணம் இருக்கும். என்னதான் நம்ம திட்டம் போட்டு வண்டிய ஓட்டினாலும், அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். என்னைக்குமே நம்ம எங்கேயுமே தப்பு பண்ணிறக்கூடாது, சரியா பண்ணணும், எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும், நம்மளும் அந்த இடத்த அடையணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அதுதான் அதுதான் கண்ணிலேயே வெறியோட சுத்துறான்னு சொல்லுவாங்க. இது மிதுன ராசிக்கு தான் சரியான பொருத்தம். கண்ணிலேயே வெறியோட சுத்துறது தப்பான வெறி. எல்லாம் இல்ல, வெற்றிங்கிற வெறி, சாதிக்கணுங்கிற வெறி மத்தவன். போதிக்கிற மாரி நம்ம நடந்துக்க கூடாதுங்கிற வெறி. இந்த வெறி எல்லாம் ஊறி போன ஒரு மனுஷன் தான் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுனத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்காக காலமே இறங்கி வருது. இதுவரைக்கும் நீங்க யோசிக்காத அளவுல உங்களுடைய முன்னேற்றம் அமைய போகுது. இன்னும் சில முக்கியமான விஷயத்த சொல்றேன். மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து சனியுடைய உண்மை முகம் தெரிய போகுது. நீங்க எங்க நம்ம சிக்கிடுவோமோ, எங்க பிரச்சனையில நம்ம போய் மாட்டிப்போமோ, எங்க நமக்கு குடுக்குற ஆதரவு வெளியில போயிடுமோ, விலகிடுவாங்களோ, பிரிஞ்சிடுவாங்களோ, தவிச்சிருவோமோ, அப்படிலாம் நெனச்ச உங்களுக்கு எதிராளி போட்ட கணக்கு தப்பா போயிடும். உங்க கணக்கு சரியா இருக்கும். நீங்களே தப்பா ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதுவும் தப்பா போகும். நீங்களே கூட போடலாம்ல்ல. என்னங்க ஒரே மானம் இருட்டா இருக்கு. துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வைங்கன்னு குடும்பத்துல சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்து நம்ம உள்ள கொண்டு வச்சோம்னா, இருட்டு காத்துல அடிச்சிட்டு போயிடும். திரும்பி டக்குன்னு வெளிச்சம் வந்துரும். மழையே பெய்யாது. அவ்ளோ கஷ்டப்பட்டு அவதி அவதியா நம்ம யா துணிய எடுத்து மடிச்சு வச்சிருந்தோம்னா, மழை நம்மள ஏமாத்திட்டு போயிருக்கும். மழை இப்ப ஏமாத்துனதா, ஒருத்தவன் சொன்ன வாக்கு ஏமாத்துனதா கவனிச்சு பாருங்க. கருமேகம் சூழ்ந்தா, உடனே மழை பெய்யணும்னு அவசியம் இல்ல. காத்து அடிக்க வாய்ப்பு இருக்கு. காத்து கலைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப கஷ்டம் ஒண்ணு சூழுதுன்னா, உடனே கஷ்டத்த நம்ம அனுபவிக்கணுங்கிறது விதி கிடையாது. கஷ்டம் காத்துல அடிச்சிட்டு போகும். நம்ம பண்ணோன புண்ணியம் காப்பாத்தப்படும். அதுதான் இந்த நேரம். இந்த காலம் அததான் உங்களுக்கு உணர்த்த போகுது. காலம் கைவிடாது. நண்பன் கைவிட மாட்டான் மிதுனத்துக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. காலம் கைவிடாது. உறவுகள் கைவிட்டுரும். உறவுகள நம்பாதீங்க. ஆனா, நீங்க உண்மையான ஒரு உறவ நம்புனீங்கன்னா, அது கைவிடாது. இந்த நேரம் அது உங்களுக்கு பலம் கொடுக்கும். நமக்குள்ள இருக்கிற அன்பு தாங்க. ஏன்னா, அவங்க எப்பேர்ப்பட்ட விஷயத்திலயும் தப்பானவங்களா கூட இருக்கலாம். ஆனா, நமக்கு தப்புங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஏன் நம்ம அவங்கள தப்பா நெனைக்கணும்? ஏன் அவங்கள நம்ம தப்பா யூஸ் பண்ணணும்? அவன் தப்பா நெனைக்கிறது அவன் புத்தி. நம்ம சரியா நெனைக்கிறது நம்ம புத்தியாச்சே! இதுதான மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே உருவாகும். ஆமாங்க. உங்க உயர்வ தடுக்கிறதுக்கு பல பேர் திட்டமிடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கக் கூடாதுங்கிறதுக்கு நெறைய பேர் ஐடியா பண்ணுவாங்க. நீங்க யாருகிட்டயும் வந்து எனக்கு இந்த இதுல சீட்டு கிடைச்சிருக்கு. இதுல எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. நான் ரூ. 10,000 பணத்த சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் இங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடன் கேட்டேன். கடன் குடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் யாரும் உங்க குடும்பத்துல உள்ளவங்கிட்ட கூட சொல்லிடாதீங்க. தெரிஞ்சவங்கள்ட்டயும் சொல்லாதீங்க. எப்ப? முடியாது. அது மாரி கத தான் இப்ப மிதுன ராசிக்கு யார நம்பலாம்? சிவன நம்புங்க. சிவன நம்புங்க. மிதுன ராசிக்காரக பிள்ளைகள் சிவன நம்புங்க. எமனே பயப்படுவான். எப்பேர்ப்பட்ட இடைஞ்சலான காரியத்த சிவன் உங்கள தவிடுபொடியாக்கி மாத்தி குடுத்துருவாரு. நெத்தியில திருநீர் பூசுங்க. மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகள். உங்களுக்கு வர சங்கடம். அடுத்த வினாடி விலகும். அடுத்த வினாடி விலகும். 10வது இடத்துல சனி வந்துட்டாரு. பதவி போயிடும். 10வது இடத்துல சனி இருக்காரு. நமக்கு பணப்பிரச்சனை வந்துரும். 10வது இடத்துல சனி இருக்காரு. நமக்கு நம்மள பகடைக்காயா உருட்டிடுவான். அப்படிலாம் யோசிக்காதீங்க. சான்ஸே கிடையாது. சிவன் இருக்கும் பொழுது உங்கள எவனும் எதுக்க முடியாது. சிவன நம்பணும். அந்த அளவுக்கு நம்பிக்கை தான். மாணிக்க வாசகர், சுந்தரர், அபரர், அபர், திருஞான சம்பந்தர் நெனச்சு பாருங்க. சம்பந்தருக்கு இல்லாத ஒரு விஷயமா, அப்பருக்கு இல்லாததா, சுந்தரருக்கு இல்லாததா,
மாணிக்கவாசகருக்கு இல்லாததா சிவபெருமான் நெனச்சா எல்லாரையும் தூக்குவாரு. எல்லாருக்கும் அள்ளி குடுப்பாரு. இவருங்கள எல்லாம் நமக்கு முன் வழிகாட்டிகள். அந்த பக்தி தான். இப்ப நமக்கு தேவை நம்ம நம்பிக்கை. இப்ப இந்த மிதுன ராசிக்காரர்கள் காலத்த நம்ப வேண்டும். அவ்வளவுதான். மனுஷால நம்பாதீங்க. ரகசியத்த சொல்லாதீங்க. சக்சஸ் ஆயிடுவீங்க. இல்லன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு ரெடியாகி முடிவாகுற நேரத்துல டக்குன்னு போயிடும். முக்கியமா சொல்றேன். நல்லா கவனிச்சுக்கங்க. கல்யாண செய்தி ஒரு குறிப்பிடுறீங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடியிற வரைக்கும் அமைதியா இருக்கு. நிச்சயதா தேதி குதிச்சு வெளியிடுற வரைக்கும். அதுக்கு பிறகும் பெரிய அளவுல நான் இத செய்ய போறேன். நகை இவ்வளவு போடுறேன். நகை இவ்வளவு எடுக்கிறேன். இந்த கடையில புடவை எடுக்கிறேன். அதையும் சொல்லாதீங்க. குழந்தைகளுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க. குழந்தை முயற்சி பண்றீங்க. குழந்தை கிடைக்கல அப்படின்னா, அந்த என்ன வழியில முயற்சி பண்றேன்னு கூட சொல்லாதீங்க. நான் இந்த டாக்டர் போய் பார்த்தேன்னு சொல்லாதீங்க. ஆமாங்க. அப்டேட்ல இது நடக்கிற உண்மை இது. நீங்க சொன்னீங்கன்னா, அந்த எந்த டாக்டர நீங்க நம்பி போனீங்களோ, அந்த டாக்டரால பலன் இருக்காது. அவரு நெறைய அந்த என்னென்னமோ ஊசி சொல்றாங்களே, குழந்தை பாக்கியங்கள் நெறைய பார்த்தீங்கன்னா, அது மூலமா சக்சஸ் எல்லாம் ஆயிருக்கும். உங்களுக்கு மட்டும் அது சக்சஸ் ஆகாது. ஏன்னா, நீங்க அத போய் 4 பேர்ட்ட சொல்லியிருப்பீங்க. இப்ப தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். இங்க டாக்டர போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியா? அருமையான டாக்டரு. அதனால அங்க எங்க பேரம்பத்திக்கு கூட அங்க தான் நடந்தது எல்லாம். அங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. இதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு ஆரம்பிக்கும்போது இருக்கிற ஆர்வம் முடிக்கும் பொழுது, ஒரு காரியத்துல ரொம்ப வேதனைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. அது ஏன்? அப்படின்னு கேட்டா, நீங்க ரொம்ப நம்பி பல பேர்ட்ட அந்த விஷயத்த சொல்றதுனால மட்டும் தான் கப்சிப்புன்னு இருங்க. நம்பிக்கையானவர்களோடு மட்டும் பயணம் பண்ணுங்க. நம்பிக்கையானவர்களோடு மட்டும் நலைய நடை போடுங்க. சிவன சேர்த்துக்கங்க முடிஞ்சு போச்சு. சிவன் அழிச்சிட்டு போறேன் நம்புங்க. இந்த 10வது இடத்துல சனியுடைய பலன் உங்கள பலப்படுத்தும். உங்களுக்கு பதவி லாபத்த குடுக்கும். வெளியில போற பதவிய இழுத்து பிடிக்கலாம். நீங்க தெறிக்க விடலாம். எந்த விதத்திலயும் பயப்படாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும். இந்த நேரத்துல பயத்த வெளியிலேயே காட்டக்கூடாது. கண்ணிலேயே காட்டக்கூடாது. சிரிச்ச முகம் மாறக்கூடாது மிதுன ராசிக்கு. செஞ்சு பாருங்க நான் சொல்றத சிரிச்ச முகம் மாறக்கூடாது. அதாங்க உங்க பலம். மிதுன ராசியோட பலமே சிரிச்ச முகம் தானே! சமாளிப்போம். அடிச்சு தூக்குவோம். சிவன விடாதீங்க. சிவன பிடிச்சுக்கங்க. இந்த காலம் மார்ச் 6 முதல் உங்களுக்கு பண பலம் ஏற்படும். பதவி பலம் ஏற்படும். மனபலத்தினால் காலத்தை வெல்லப் போகிறீர்கள். காலத்துல நீங்க வென்று நிக்கப் போகிறீர்கள். இதான் நிதர்சனமான உண்மை. மாற்று கருத்தே கிடையாது. நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்களே! நம்பிக்கையோடு போராடுவோம். எப்பேர்ப்பட்ட கோர்ட் கேஸா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அந்த டீம்ல சக்சஸ் ஆகப் போறீங்க. நம்புங்க நல்லது நடக்கும். ஈசன் இருக்கிறான். தனிப்பெயர்ச்சியினால இந்த மார்ச் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மை முகமை தெரியும் பொழுது, யாரும் பயப்பட வேண்டாம். பதற்றப்பட வேண்டாம். சனிங்கிறவன் கால தத்துவத்த குடுக்கக்கூடியவரு. இந்த காலம் உங்களுக்கு சாதகத்த குடுக்குதுன்னு மட்டும் நம்புங்க. புதுசா ஒரு பிளான் போடுங்க. சக்சஸ் ஆகும். அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு? என்ன தசை நடக்குது? புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, பிளான் போடுங்க. ஜோதிடம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்த செய்யலாமா? வேண்டாமா? ஒரு கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்த பார்க்கணும். வேற எதுக்கும் பார்க்க வேண்டாம். அப்பதான் சரியான ரூட் இந்த காலம் நமக்கு சௌகரியமா இருக்கா? சௌகரியமா இல்லையா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடத்த பார்த்து, சரியான வாக்கு கேட்டு ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இந்த சனீஸ்வர பகவான நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, விநாயகர வணங்குங்க. மகா கணபதிக்கு 5 முறை டெய்லி காலையில தோப்பு கரணம் போடுங்க. 5 தடவ சுக்லாம்பரதம் கொட்டிக்கங்க. இந்த குட்டுறதும், தோப்பு கரணம் போடுறதும், பிராணாயாமம் பண்றதும், நம்ம வாழ்க்கையில நம்மள ஆக்டிவா வச்சிருக்கும். நம்ம ஆக்டிவா இருந்தா காலம் நமக்கு ஆக்டிவா இருக்கும். எல்லாத்துலயும் சக்சஸ் நடக்குங்க. நம்பிக்கை தாங்க. வாழ்க்கை என்னைக்கு நாம கீழ இறங்க மாட்டோங்க. இந்த காலம் நம்மள உயர்த்துதுங்க. நாம வீழ்வோம்னு யாரு கணக்கு போட்டிருந்தாலுங்க. நாம வீழ மாட்டோங்க. எழுந்து வரோங்க. நிமிர்ந்து வரோங்க. நல்லது நடக்கும்.